நான் போகும் வழியை அவர் அறிவார். அன்பானவர்களே, பக்தன் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை தேவன் அறிவார் என்று சொல்லுகிறார். தாவீதும் தேவனை குறித்து சொல்லும் பொழுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக 2 வழிகளை வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவ வழி, மற்றொன்று மரண வழியாகும். நாம் பிழைக்கும்படியாக ஜீவ வழிகளை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஜீவ வழிகளே நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு துணையாக தந்திருக்கிறார். ஆனால் மனிதனோ ஜீவ வழிகளை விட்டுவிட்டு தனக்கு செம்மையாய் தோன்றுகிற மரண வழிகளை தெரிந்து கொண்டு அதிலே நடக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் அனைவரும் ஒரு நாள் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம் என்பதையும், நம்முடைய வழிகளை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும், நம்முடைய வழிகளுக்கு தக்க பலனை அவர் நமக்கு தருவார் என்பதையும் நம்முடைய இருதயத்திலே நாம் அறிந்திருந்தோமானால் நலமாயிருக்கும்.